இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிற அதே நேரத்தில் சிறப்பாக 12 ஆண்டுகளை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இறைவார்த்தையானது தூய்மை வெளிப்புறத்திலல்ல, மாறாக அது உள்ளத்திலே பிறக்கிறது என்கின்ற மிகவும் ஆழமான ஒரு உண்மையை நோக்கி அழைத்துச் செல்கிறது இன்றைய இறைவார்த்தை. அது தூய்மை பற்றிய ஒரு உண்மை. இயேசு மக்கள் கூட்டத்தை கூப்பிட்டு சொல்லுகிறார், வெளியிலிருந்து மனிதருக்குள் செல்வது எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்தாது, மாறாக மனிதருக்குள் இருந்து வெளியே வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும் என்கிறார். இந்த வார்த்தைகள் அன்றைய யூத சமூகத்திற்கு அதிர்ச்சியை அளித்தவை. ஏனென்றால் அவர்கள் உணவு, சடங்கு, கை கழுவுதல், வெளிப்புற விதிகள் என்று இவற்றின் மூலம்தான் தூய்மை வருகிறது என்பதை ஆழமாக விசுவசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கேட்கிறார், உண்மையின் மனிதனை தீட்டுப்படுத்துவது எது என்று. முதலாவது, தூய்மை என்பது வெளிப்புறத்திலல்ல, மாறாக உள்ளத்திலிருந்து பிறக்கிறது. இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், உணவு வயிற்றுக்கு சென்று நேராக அது கழிப்பிடத்திற்கு சென்று விடுகிறது. ஆனால் உள்ளத்தில் புகுந்த தீய எண்ணங்கள் மனிதனை மாற்றுகின்றன என்று சொல்லுகிறார். இங்கே இயேசு பெரிய புரட்சியை செய்கிறார். எல்லா உணவுகளும் தூய்மையானவை என்ற உண்மையை இங்கே வெளிப்படுத்துகிறார். ஆனால் அதைவிட முக்கியமானது உள்ளத்தின் நிலையை, வாழ்க்கையின் நிலைமையை தீர்மானிக்கிறது என்பதாகும். இரண்டாவது, மனித உள்ளத்திலிருந்து வரக்கூடிய தீமைகள். இயேசு ஒரு பட்டியலையே இடுகிறார். பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவைகள் ஆகும். இவையெல்லாம் வெளிப்புறத்திலிருந்து வருவதல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்திலிருந்தே பிறக்கக்கூடிய தீய எண்ணங்கள். அதனால் ஒருவர் வெளியில் பக்தியாளராக இருந்து விடலாம், ஒருவர் வெளியில் ஆன்மீகவாதியாக இருந்து விடலாம், அவருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய எல்லா சொற்களுமே இனிமையாக கூட இருக்கலாம், தேற்றுவதாக கூட இருக்கலாம். ஆனால் உள்ளம் கசப்பாக, பொறாமை நிறைந்ததாக, வஞ்சகம் கொண்டதாக இருந்தால் அந்த வாழ்க்கை இறைவனுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக ஒருபோதும் இருக்கவே முடியாது என்கிறது இந்த வார்த்தை. மூன்றாவது, இன்று இயேசு நம்மிடம் கேட்கும் கேள்விதான் என்ன? என் உள்ளம் தூய்மையாய் இருக்கிறதா? நான் பேசும் வார்த்தைகள் எங்கிருந்து வருகின்றன? என் செயல்களின் மூலாதாரம்தான் என்ன? ஆலயத்திற்கு வருகிறேன், ஜெபிக்கிறேன், நல்ல காரியங்கள் செய்கிறேன், நாகரிகத்தோடு நடந்து கொள்ளுகிறேன். ஆனால் உள்ளம் மாற்றப்படாவிட்டால் அவையெல்லாம் வெறும் வெளிப்புற அடையாளங்கள் மட்டுமே, அவையெல்லாம் வெறும் வெளிப்புற செயல்கள் மட்டுமே என்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான்காவது, உள்ளத்தை மாற்ற அழைக்கும் இயேசு. இயேசு நம்மை ஒருபோதும் குற்றம் சாட்ட வரவில்லை, மாறாக நம்முடைய உள்ளத்தை மாற்ற வருகிறார். அதற்கான வழி என்ன? தினமும் நான் உள்ளார்ந்த ஆய்வு என்னையே நான் செய்து கொள்கிறேனா? இறை வார்த்தையை உள்ளத்தில் நான் பதிய வைக்கிறேனா? தாழ்மையான உள்ளத்தோடு மன்னிப்பு கேட்க நான் துணிகிறேனா என்பதை நாம் சிந்திப்போம். இறையேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்லும் செய்தி இதுதான். இறைவன் வெளிப்புறத்தை அல்ல, உள்ளத்தையே அவர் பார்க்கிறார் என்கின்ற உன்னதமான உண்மையை இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.